லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 20. இது போன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிய பாதை. அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வந்த லியோ காசி மற்றும் சபரிஷை பார்த்து மிகவும் நன்றி என்று இருவருக்கு முன் தலைகுனிந்தான். சபரிஷ் லியோவின் தலையை நிமிர்த்தினார். இல்ல, என்னதான் திறமை இருந்தாலும் வழிகாட்டுதல் இல்லைனா என்னால இந்த இடத்திற்கு இப்ப வந்திருக்க முடியாது. உங்களோட முயற்சியும் நம்பிக்கையும் தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கு என்று கூறி மீண்டும் தலை வணங்கினான். அவன் தலையை சபரிஷ் நிமிர்த்தியவர், சரி, நீ இப்ப என்ன பண்ற? கிளம்பு, நீ சென்னைக்கு போ. நான் இங்கே என்னோட நண்பர்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு நாள் வரேன் என்றார். இதை கேட்ட லியோ அதிர்ச்சியாகி, என்ன, தனியாவா என்றான். ஏனெனில் லியோவை சபரிஷ் அழைத்ததால் வேக வேகமாக கையில் எந்த ஒரு பணமும் எடுக்காமல் அவருடன் இங்கு வந்தான். மீண்டும் இங்கிருந்து 4 மணி நேரம் பறந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் அவனிடம் டிக்கெட் இல்லை, செல்வதற்கு எந்த ஒரு பணமும் இல்லை. எப்படி செல்வது என்று அவன் யோசித்துக் கொண்டு முழித்துக் கொண்டு நின்றான். அப்போது சபரிஷ் சிரிப்புடன், இதான் லாஸ்டா நான் உன்னை இப்படி பார்க்கும் பார்வை என்று கூறினார். பார்வையா என லியோ அவனை பார்க்க, ஒரு மாபெரும் வாரியர் மேதையான லியோ கையில் காசு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருவென்று முழிக்கிறத இப்பதான் கடைசியா பார்க்க முடியும் என்று கூறினார். அதை கேட்ட லியோ புன்னகைத்து தலையை சொரிந்தான். ஒன்றும் கவலைப்படாதே, இன்னைக்கு நைட்டு இங்கிருந்து ஒரு விமானம் சென்னைக்கு கிளம்புது. அது நம்ம மாணவர்களுக்கு தேவையான வளங்களை எடுத்துட்டு போகுது. நான் ஏற்கனவே அந்த கேப்டன் கிட்ட பேசிட்டேன். நீ அவங்க கூட போ, உன்னை சென்னையில இறக்கி விடுவாங்க என்றார். சரி ஆசிரியர் என்று லியோ கூறினான். உடனே காசி கைகளை காட்டி ஒரு வீரனை அழைத்து லியோவை கமாண்டர் ஜோவிடம் கொண்டு போ என்று கூறினார். சரி என்று கூறிய அந்த சோல்ஜர் லியோவை அழைத்து கொண்டு ஜோவிடம் அழைத்து சென்றார். அன்று இரவு 9 மணி. லியோவின் அப்பா தாமஸ் தன் காலில் ஒரு சிறு கட்டு போட்டுக்கொண்டு நடக்க முடியாமல் 32 மாடிகள் ஏறி வந்தார். ஒவ்வொரு மாடியிலும் ஏறும்போதும் முதுகை பிடித்து கொண்டு நின்றவர், என்ன இப்படி வலிக்குது, அவ்வளவு பெரிய வெயிட்டா நான் தூக்கியிருக்க கூடாது என்று வேலையில் நடந்த விஷயங்களை நினைத்துக்கொண்டே அவர் ஒவ்வொரு மாடிப்படியாக ஏறி நின்றார். அவர் நினைக்கும் ஒரே மகிழ்ச்சி, அடுத்தது லியோ பயிற்சிக்கு போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு பணம் தேவைப்படும், எப்படியாவது இன்னும் ஒரு 2 மாசம் பல்லு கடைச்சிக்கிட்டு வேலைக்கு போயிட்டா லியோ அந்த பரீட்சையில் எப்படியாவது பாஸ் ஆகி விடுவான் என்று எண்ணிக்கொண்டே அவர் ஒவ்வொரு மாடியாக தனது வலியை பொறுத்து கொண்டு ஏறி வந்தார். அவர் 32வது மாடியை ஏறி முடிந்து பெருமூச்சு விட்டவர் கதவின் அருகில் வரும்போது அவருக்கு மயக்கம் வருவது போலிருந்தது. சிறிது நேரம் நின்று அவர் பெருமூச்சு விட்டுவிட்டு தன் முகத்தை எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் தன் மகன் மற்றும் மனைவியின் முன் சந்தோஷமாக இருப்பது போல் காட்ட, தன் வலியை காட்டக்கூடாது என்று எண்ணியவர் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டு சிரித்தபடியே கதவை திறந்தார். அவர் திறந்து உள்ளே பார்க்க அதிர்ந்து போனார். என்ன என்ன இது என்று கேட்டார். ஏனெனில் அவர்கள் சாப்பிடும் இடத்தில் விதவிதமான உணவுகள் இருந்தன. இது போன்ற உணவுகள் அவர்கள் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே சாப்பிடுவார்கள், லியோவின் பிறந்தநாள் மற்றும் லீயின் பிறந்தநாள். அப்படி இருக்க இன்னைக்கு யாருக்கு பிறந்தநாள்? இன்னைக்கு யாருக்குமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டே உள்ளே வந்தார் தாமஸ். தாமஸ் நூர்ஜகானிடம், என்ன நூர்ஜகான், நமக்கு காசு தேவைப்படுற நேரத்துல இப்படி செலவு பண்ற, லியோவுக்கு தேவைப்பட்டா என்ன பண்ணுவ, இதெல்லாம் யார் கேட்டு ஆர்டர் பண்ண, எதுக்கு என்று அவர் கோபமாக பேசினார். ஆனால் நூர்ஜகான் அவர் திட்டும் எதையும் காதில் வாங்காமல் சந்தோஷமான முகத்துடன் தாமஸை பார்த்து, என்னங்க என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்ல வரதை கேளுங்க என்றாள். நீ என்ன சொல்ல வர, இதெல்லாம் சரியில்லை என்றார். உடனே சந்தோஷத்தில் நூர்ஜகான் தாமஸின் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டாள். அவள், கொஞ்ச நேரம் பேசாதீங்க என்றாள். இதை பார்த்த லியோவும் லீயும் ஒரு சேர, ஓஹோஹோ ரொமான்ஸ் என்று இருவரும் கூறினர். ஓஹோஹோ ரொமான்ஸ் என்று இருவரும் கூறினர். அதை கேட்டு தாமஸிற்கு முகம் சிவந்தது. என்னடி பண்ற, பசங்க இருக்காங்க என்றார். நீங்க பேசிக்கிட்டே இருந்தா வேற என்ன பண்ண சொல்றீங்க, நான் சொல்றத கேளுங்க என்றார் நூர்ஜகான். நூர்ஜகானும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள். அதனால் அவள் தன் கணவனின் வாயை அடைப்பதற்காக ஒரு முத்தத்தை கொடுத்து அவனை நிறுத்தினாள். நம்ம பையன் என்று கூறி மீண்டும் சிரித்தாள். பிறகு லியோவை பார்த்தாள். லியோவின் கைகளை இறுக்கி பிடித்து நம்ம பையன் என்றாள். அவளால் அந்த வார்த்தையை வெளியே கூற முடியவில்லை. அந்த அளவிற்கு அவளது இத்தனை நாள் கஷ்டம் அவள் தொண்டையை அடைத்தது. இந்த மகிழ்ச்சியை ஒரே நொடியில் எப்படி கூறுவது என்று தெரியாமல் அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். என்ன, நம்ம பையனுக்கு என்ன லியோ என்று தாமஸ் கேட்க, வீல் ஷேரில் இருந்த லீ, அப்பா, லியோ இப்ப வாரியர் டவரோட வாரியார் ஆயிட்டான் என்றான். அதை கேட்டு தாமஸின் முகம் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தது. என்ன சொல்ற, பயிற்சிக்கு இன்னும் 2 வாரம் இருக்குன்னு சொன்னானே என்று லியோவை பார்த்தார். லியோ, என்ன சொல்றான் லீ என்றார். ஆமாம்பா என்று கூறி ஒரு கவரில் இருந்த ஒப்பந்த கடிதத்தை எடுத்து காட்டினான். அதை பார்த்த தாமஸின் கைகள் நடுங்கின. அவன் மனம் ரெக்கை கட்டி பறப்பது போல் துள்ளியது. அவன் எழுந்து லியோவை கட்டி அணைத்துக் கொண்டவர், சாதிச்சுக்கடா, சாதிச்சிட்ட என்று கூறினார். லியோவின் கண்களும் கலங்கின, லீயின் கண்களும் கலங்கின.
இத்தனை நாள் நாங்க உன்னை வளர்த்தது நீ வெற்றி பெறணும்னு தான். கடைசியாக உன்னுடைய வெற்றியை நாங்க பார்த்துட்டோம் என்றார். பிறகு அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக படித்தார். அப்பா, என்ன பாக்குறீங்க, இந்தாங்க என்று லியோ ஒரு கண்ணாடியை கொடுத்தான். கண்ணாடியை போட்டுக்கொண்டு அவர் அதில் இருக்கும் அனைத்து வாசகங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக படித்து, 20 லட்சமா? வீடு இருக்கா? 1 கோடிக்கு உனக்கு பொருளை வாங்க கொடுக்கிறார்களா என்று அனைத்தையுமே அதிர்ச்சியாக கேட்டார். அப்பா என்று அவரிடம் கூறிய லியோ அந்த பேப்பரை வாங்கி கவரில் வைத்தவன், இதெல்லாம் நினைச்சு இனிமே கவலைப்பட வேண்டாம், இனிமே நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏனென்றான், நமக்கு ஆளாளுக்கு தனித்தனி அறை இருக்கு, இனிமே ஜாலியா இருப்பேன் என்று கூறினான் லின். அவர்கள் அனைவரும் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை இதுவரை பார்த்ததில்லை. அதனால் அந்த சந்தோஷமான முகப்பாவனைகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தான் லியோ. அன்று இரவு அவர்கள் தூங்க வெகு நேரமானது. சந்தோஷத்தில் பூரிப்புடன் இருந்தனர். மறுநாள் காலையில் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எதிரே ஒரு மிகப்பெரிய லாரி நின்றது. கீழே லியோவின் தந்தையும் லியோவும் நின்றனர். 32வது மாடியில் நூர்ஜகானும் லின்னும் இருந்தனர். அங்கிருந்து அவர்கள் அனுப்பும் பொருட்களை சில ஆட்கள் கொண்டு வந்து லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அதிகாலையிலேயே இந்த வேலை நடந்ததால் அங்கிருந்த மக்கள், என்ன ஆச்சு தாமஸுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காரு என்று தாமஸை பார்த்தனர். ஒரு பெண், அங்கிள் தாமஸ் பார்த்து, என்ன பண்றீங்க, வீடு எதுவும் மாறி போறீங்களா, ஏன் பொருளெல்லாம் இறக்கிட்டு இருக்கீங்க என்றார். அதை கேட்டு தாமஸ் பெருமிதமாக, ஆமாம், வீடுதான் மாறி போகிறோம் என்றார். எங்கே போறீங்க, இந்த இடத்தை விட்டா விலை மலிவான இடம் வேற எங்குமே கிடையாது என்றார். ஏன், இனிமே நான் விலை குறைவாக உள்ள இடத்துக்கு போகணும், நான் சென்னையில் இருக்கிற ஏகே வில்லாவுக்கு போகிறேன் என்றார். என்ன, அது வாரியர் டவருக்கு கீழ்வரும் வில்லாக்களாச்சு, அங்கே இருக்க போறீங்க, அங்கே உங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, வாரியருக்கு மட்டும்தான் இடம் என்றாள் அந்த பெண். அப்போது தாமஸ் தன் பக்கத்தில் இருந்த லீயின் தோள்பட்டையை தட்டியவர், வாரியருக்குத்தான் அந்த இடம் கொடுத்திருக்காங்க என்றார். ஏனென்றால் அவர் நேரடியாக லியோ வாரியரில் ஒப்பந்தமாகி அங்கு ஒரு வில்லாவை சம்பளமாக வாங்கியிருக்கான் என்பதை அவரிடம் கூறாமல், லியோ ஒரு வாரியர் என்பதை அவரிடம் காட்ட, அது புரியாமல் அந்த பெண் யோசித்தவர், என்ன, நிஜமாவா, நிஜமாவேவா என்று அவரும் அதிர்ச்சியாகி, லியோ நிஜமாவேவா என்றாள். லியோ புனகைத்து கொண்டு, ஆமாம் கீதா ஆண்டி என்றான். சந்தோஷம், இத்தனை நாள் உன் அப்பா பட்ட கஷ்டத்துக்கு நீ பலன் கொடுப்பேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா பலன் கொடுப்பான்னு தெரியல என்று சிரித்தாள். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருப்பது அங்கிருந்த மக்கள் அனைவரின் காதிலும் விழ, அனைவரும் உற்சாகமாக, நிஜமாவா தாமஸ் என்றனர். லியோவிடமும் அதையே பேசினர். இதுபோல் அனைவரும் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருக்க, தூரத்தில் நின்ற வெண், டே, வாரியர்னா பெரியாளா நீ என்றான். அதை கேட்டு தலையை சொரிந்து கொண்டே அவன் அருகே சென்றான் லியோ. தாமஸிற்கு தெரியுமா அது வெண் தான் என்று. அதனால் அவன் பேசியதை எதையும் கண்டுகொள்ளவில்லை. வெண் மீண்டும் கேட்டான், வாரியர் ஆயிட்டனா பெரியாளா என்றான். அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென இருவரும் கட்டி பிடித்து கொண்டனர். நீ வாரியர் ஆவன்னு தெரியும், ஆனா இவ்ளோ வேகமா ஆவன்னு தெரியாது என்று கூறி வெண்ணின் கண்கள் கலங்கின. என்னடா இது என்று வெண்ணை மீண்டும் அணைத்து கொண்ட லியோ சந்தோஷமாக பேசினான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே என்று வெண் கேட்க, நேத்து பயிற்சிக்கு போனப்ப சபரீஷ் சார் தான் திடீர்னு என்னை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்க சில பரிசோதனைகளும் டெஸ்ட்டுகளும் நடந்தது. அது எல்லாத்தையுமே நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால அவங்க என்னை ஒப்பந்தம் போட்டு வாரியர் டவருக்கு வாரியரா ஏத்துக்கிட்டாங்க என்றான். சரி, இனிமே நான் உன்னை பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது, உன்னை பார்க்க முடியுமா முடியாதா என்று அவன் ஒரு விரக்தியான குரலில் கேட்டான். நீ என்னை பார்க்கணும்னா ஏகே வில்லாவுக்கு வந்து என் பேரை சொல்லு, எனக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா ஒன்று, நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லு, அப்பதான் நான் அங்க இருக்கிற சோல்ஜர்கிட்ட உன்னை பத்தி பேச முடியும். ஏன்னா அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு இருக்கும் என்றான் வெண். மீண்டும் லியோ வெண் கழுத்தை சுற்றி பிடிக்க, ஆஹா வலிக்குது, வாரியருக்கு வலிக்குது விடுங்க என்று கிண்டல் செய்தான். பிறகு அனைவரின் பார்வையுடன் லியோ மற்றும் லீயின் குடும்பம் அனைவரும் ஒரு காரில் ஏறி சென்றனர். அவர்கள் பின்னே முக்கியமான பொருட்களுடன் லாரி புறப்பட்டது. ஏகே வில்லா வளாகத்தில் சிறிது நேரத்தில் அவர்கள் ஏகே வில்லாவின் அருகில் வந்தனர். அப்போது அதன் வாயிலில் நின்றிருந்த காவலர்கள் துப்பாக்கிகளை உயர்த்தி, நிறுத்து என்று சைகை காட்டி வாகனத்தை நிறுத்தினர். அந்த வாகனத்திலிருந்து லியோ வெளியில் வந்தான். லியோ வருவதை பார்த்த அந்த காவலாளி, ஹலோ மிஸ்டர், இவங்க எல்லாம் அனுமதி கிடையாது உள்ள போறதுக்கு என்று கூறிக்கொண்டிருக்கும் போது லியோவின் பின்னால் ஒரு லாரி வந்து நின்றது. அதை பார்த்த அந்த சோல்ஜர், லியோவா என்றார். ஆமாம் என்று லியோ கூற உடனே அவர் சல்யூட் அடித்து, மிஸ்டர் லியோ, இந்த பக்கம் வாங்க, சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு நீங்க உள்ள போலாம் என்றார். அப்போது யுவானின் சத்தம் கேட்டது. அந்த திசையை திரும்பி பார்த்தான் லியோ.
முன்னதாகவே சபரீஷ் யுவானிடம் லியோ இதுபோல் வாரியர் டவரில் குடியிருக்கப் போகிறான், அவன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிவித்திருந்தார். அதனால் லியோவை வரவேற்க யுவான் அங்கு வந்திருந்தார். தலைமை ஆசிரியரே, நீங்களா என்று லியோ கேட்க, நீ முதல் முறை இங்கே பயிற்சிக்கு வரும்போது எப்படியும் வாரியர் ஆகிவிடுவாய் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் ஆவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறினார். அதற்கு லியோ புன்னகைத்துக் கொண்டே, வணங்குகிறேன் ஆசிரியரே என்றான். சரி, எத்தனை பேரு? உங்க குடும்பம்? நீ, தம்பி, அம்மா, அப்பா, 4 பேரா? வாங்க, என் கூட வாங்க என்றார். அப்போது காரில் இருந்து மற்ற 3 இறங்கினர். லியோவின் தம்பி வீல் சேரில் அமர்ந்திருக்க அவனையும் தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றனர். 4 பெயர் மற்றும் ஸ்கேன் கோட் மற்றும் அங்கு உள்ளே வரப்போகும் லாரி என அனைத்து ஃபார்மாலிட்டிஸ்களும் முடித்தார் யுவான். பிறகு அந்த லாரியை பார்த்தவர் லியோவை பார்த்து, இப்ப என்ன பண்ண போற? இதெல்லாம் உள்ள கொண்டு வர போறியா என்றார். ஆமாம் என்று அவர்கள் லாரியை நோக்கி போக அதை பார்த்த யுவான் சிரித்துக்கொண்டே, லியோ, இந்த வாரியர் வில்லாவுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, இங்கே எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, உனக்கு தேவையான வேலைகளை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க என்று கூறியவர் சோல்ஜரை பார்க்க அந்த சோல்ஜர் உடனே ஒரு நம்பருக்கு கால் செய்தார். ஒரே மாதிரி யூனிஃபார்ம் அணிந்த 8 நபர்கள் அங்கு வந்தனர். அவர்களுடன் ஒரு சிவப்பு நிற உடை அணிந்த இளம் பெண் வந்தாள். அவள் நேராக லியோவிடம் வந்து, குட் மார்னிங் மிஸ்டர் லியோ என்றாள். குட் மார்னிங் என்று லியோ கூற, நான் தான் இங்கே இருக்கிற வில்லாவோட இன்சார்ஜ், உங்களுக்கான வில்லா 19/1 என்றாள். ஓ அப்படியா என்று அவன் அந்த பேப்பரை பார்த்தான். அப்போது அந்த பெண் தொடர்ந்தார், இந்த வில்லா மொத்தம் 600 ஸ்கொயர் மீட்டர், இதுல மொத்தம் 5 தளம் இருக்கு. இதுல தனித்தளமா ஒரு பிரத்யேகமான ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்க சொல்லி சபரீஷ் சார் என்கிட்ட கூறினார் என்றார். ஓ அப்படியா என்று அவன் கூறிக்கொண்டே அவன் குடும்பத்தை பார்க்க குடும்பத்தில் இருந்த அனைவரின் முகமும் அதிர்ச்சியில் இருந்தது. வீடு கொடுப்பாங்கன்னு தெரியும், இவ்வளோ பெரிய வீடா என்று லீ முணுமுணுந்தான். அவனால் இதை முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. இதற்கு முன் அவர்கள் இருந்தது 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட ஒரு வீடு. ஆனால் இங்கு 600 ஸ்கொயர் மீட்டர் அகலமுடைய வீடு, அது மட்டுமில்லாமல் 5 மாடி வீடு. இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் இருந்தனர்.